வணக்கம். வாழ்க வளத்துடன். பெற்றோரை நேசிக்கும், நல்லதே நடக்கும், நற்றுணையாவது நமச்சிவாயவே. இப்போ பார்த்தீங்கன்னா மழை அப்படியே அங்கங்கே எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம சாலையில் வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும். வேகமாக போகிறத தவிர்த்து நிதானமாக போகணும். வேகம் விவேகம் இல்லை அப்படின்வாங்க, அதை புரிஞ்சு செயல்படணுங்க. நிறைய பேர் உடம்பு முடியாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க, இவங்கெல்லாம் நம்ம சாலையில் கடந்து போயிட்டுருப்பாங்க. நிறைய ஆம்புலன்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டுருக்கப்போ நம்ம கட்டுப்பாடை மீறி வண்டி ஓட்டும்போது நமக்கும் ஆபத்தாயிடும், மற்றவங்களுக்கும் அது ஆபத்தை விளைவிக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வாகனத்தை மழை நேரம் இல்லாத எல்லா நேரமும் கட்டுப்பாடாக வண்டியை செலுத்துறது ரொம்ப சிறப்பான விஷயங்க. இப்போ இந்த மழை நேரத்தில் அங்கங்கே தண்ணி நிற்கும், எங்கே பள்ளம் மேடு பள்ளம் எதுவுமே தெரியாது. சாலையில் அப்படியே நம்ம கடந்து போயிட்டுருப்போம். அப்படி போகும்போது நம்ம வாகனத்தில் போகணும். இருசக்கர வாகனம், காரு, ஆட்டோ, இன்னும் பெரிய பெரிய வண்டியெலாம் நம்ம உள்ளே உட்காந்துக்கிட்டு சேஃபாக போயிட்டுருப்போங்க. ஆனால் சாலையில் நடந்து போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க, இன்னும் முடியாதவங்க, வாகனமே இல்லாத நடந்துலாம் போயிட்டுருப்பாங்க, உடல்நிலை சரியில்லாத நடந்து போயிட்டுருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி தண்ணியில் போகும்போது நிதானமாக பொறுமையாக வண்டியை செலுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அந்த இடத்துல நான் தண்ணியில் வேகமாக போகும்போது நம்ம காரில் பெரிய வண்டியில் போகும்போது அந்த தண்ணி தெரித்து குழந்தைகள் இருக்கும், பைக்கில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவாங்க, பைக்கில் உடல்நிலை சரியில்லாதவங்க போவாங்க, மற்ற இதர வாகனத்தில் போகக்கூடியவங்க மேலெல்லாம் அது தெரித்து பல உபாதைகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாத சாலையில் நடந்து போகிறாங்க பார்த்திங்களா, அவங்க மேலேயும் தண்ணி தெறிக்குங்க. இப்போ ப்ரெசண்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஜுரமும் வந்துட்டுருக்கு. உடல்நிலை சரியில்லாதவங்களும் சாலையில் நடந்து போவாங்க, குழந்தைகளை பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு போவாங்க, முன்ன பின்ன. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம அந்த மழை நேரத்தில் வேகமாக வண்டியை செலுத்துறத தண்ணியில் தவிர்த்து மெதுவாக போனால் நம்மளுக்கும் பயணம் இனிமையாக இருக்கும், பாதசாரிகள் மற்றவங்களுக்கும் அது இனிமையாக இருக்குன்றத புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க. இந்த தண்ணி தெரித்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உடல் உபாதைகள் வரும்னு கொஞ்சம் யோசித்தா போதுங்க. நம்ம மற்றவங்க மேலே தண்ணியை தெறிக்க விடுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மேலே இன்னொருத்தர் தண்ணியை தெறித்து விட்டால் என்ன நம்ம மனநிலை வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நிதானமாக வாகனத்தை செலுத்த பட்சத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கலாம்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. ஏன்னா அந்த ஒரு வினாடியில் அந்த தண்ணி தெறிக்கும் போது கண்ணில் படும், வாயில் படும், காதில் படும், ட்ரெஸ்ஸு அழுக்காயிடும். ட்ரெஸ்ஸு கூட அப்புறம் சரி பண்ணிக்கிறாங்க, ஆனால் வாய், கண், மூக்கு இதெல்லாம் பட்டுதுன்னா எவ்வளோ உபாதைகளை தரும்னு ஒரு வினாடி யோசித்து பார்த்து தண்ணியில் நிதானமாக வண்டியை செலுத்தும் போது சிறப்பாக இருக்குங்க பயணம். வாழ்க வளத்துடன். அருணாச்சலா டிராவல்ஸ் மற்றும் அருணாச்சலா ஓட்டுநர்கள் பணி உரிமையாளர் சு ஜெய்கணேஷ் என்கின்ற சக்தி ஜெய் பேசிகிட்டு இருக்குங்க. இந்த காணொலியை பாருங்கள், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இது தெரிஞ்சு செய்கிற தவறு இல்லைங்க, தெரியாத ஒரு உத்வேகத்தில் ஒரு வேகமாக போகணுன்ற ஒரு ஆர்வத்தில் தண்ணியை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்குங்க. அப்படி இருக்க வேகமாக அதில் போகும்போது இவ்வளோ உபாதைகள் தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளுக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உபாதை வருன்றதை கொஞ்சம் புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க. இந்த தவறு திருத்திக்கிட்டால் எல்லாருமே சிறப்பாக இருக்கலாங்க. ஓட்டுநர் தேவைக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள்கிட்ட காரு இருக்குது, ஓட்டுநர் வேணும்னா நம்ம ஓட்டுநர் அனுப்பி வைக்கலாம். ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் நம்ம ஏற்பாடு பண்ணி தந்துகிட்ருக்கோம். பர்சனலாகவும் போகணும், இல்லை குரூப்பாக போகணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஆன்மீக சுற்றுலா பயணத்துக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து தந்துட்டுருங்க. அருணாச்சலா டிராவல்ஸ் மற்றும் அருணாச்சலா கால் டிரைவர்ஸுங்க. அது மட்டும் இல்லாத ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக இந்த காணொலியெலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வணக்கம். வாழ்க வளத்துடன். நல்லதே நடக்கும். பெற்றோரை நேசிப்போம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருநீலகண்டம்.